விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று கோரிய வழக்கு நாளைய தினம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஜனநாயகன் தணிக்கை சான்று வழக்கு நாளைய தினம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்று மதியம் இது விசாரிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட நிலையில் நாளை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் காட்சியில் உள்ளதாக வந்த புகாரை தாக்கல் செய்ய உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பட தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை நாளை ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று கோரி வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் காட்சியில் உள்ளதாக வந்த புகாரை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பட தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை நாளைய தினம் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். கூடுதல் தகவல் ரமேஷ்குமார். நடிகர் விஜய் நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்திற்கு உரிய தணிக்கை சான்றிதழ் இன்னும் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில்தான் இதை எதிர்த்துதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கு ஒரு அவசர வழக்காக இன்று நீதிபதி பி.டி. ஆஷா முன்பு முறையீடு செய்யப்பட்டது. அப்போது நீதிபதி பி.டி. ஆஷா இந்த வழக்கை ஒரு அவசர வழக்காக 2.25 மணிக்கு விசாரிப்பதாக தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த வழக்கு விசாரணை தற்போது எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. அப்போது பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசன் ஆஜராகி ஏற்கனவே தணிக்கை வாரியம் சொன்ன அந்த காட்சிகள் எல்லாம் எடுத்து நீக்கிவிட்டதாகவும், நீக்கிய பின்பு யுஏ சான்றிதழ் பரிந்துரை செய்யப்பட்ட பின்பு இது மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும், எனவே படம் 9ஆம் தேதி திட்டமிட்டு அதாவது ரிலீஸ் செய்வதற்கான தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்குள் சான்றிதழ் வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் ஒரு மத ரீதியான காட்சிகள் இதில் இருப்பதாக கூறி அந்த கடிதத்தின் அடிப்படையிலே இவ்வாறு மறுபரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர் தரப்புல மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசன் தெரிவித்தார். இதையடுத்து நீதிபதி அந்த ஆவணங்கள், அதாவது அந்த புகார் தொடர்பான ஆவணங்களை நாளை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டிருக்கிறார். உத்தரவிட்டு வழக்கு விசாரணை என்பது நாளை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கு விசாரணையின் போது பலமுறை இவர்கள் மனுதாரர் தரப்புல இந்த மாதிரி சான்றிதழ் தொடர்பாக நினைவுகள் கடிதம் குறித்தும் எந்த பலனும் ஏற்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு மத்திய தணிக்கை வாரியம் சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர் சுந்தரேசன் அவர்கள் அதாவது பட தயாரிப்பினரும் ரிலீஸ் தேதி நிர்ணயித்தாலும் நாங்கள் சட்டப்படிதான் செல்ல முடியும் என்று தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி தான் இந்த ஆவணங்கள், அதாவது என்ன புகார் வந்துள்ளது, எதன் அடிப்படையில் அது மறுபரிசீலனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை ஆவணங்களை நாளை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருக்கிறார். நாளை மறுதினம் ஒத்திவைக்குமாறு தணிக்கை வாரியம் தரப்புல கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் நீதிபதி நாளை 2.25 மணிக்கு இந்த வழக்கை விசாரிப்பு எடுக்க கோரி நாளையே தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் நாளை மறுதினம் வேண்டும் என்று தணிக்கை வாரியம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்ட போது பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.